ஏசாயாவின் புஸ்தகம் 49:8 வசனம். போதும் சிஸ்டர், ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். அப்போ ஏற்ற வேலைன்னு ஒன்று இருக்குது. அந்த வேலையில் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சணிய நாள் இது வரைக்கும் எனக்கு வரலை காணலை அப்படின்னு யாராவது இங்கே இருப்பீங்கன்னா, ஆண்டவர் அழகாய் சொல்லக்கூடிய காரியம், உன் ரட்சணிய நாளில் உனக்கு உதவி செய்தேன். செய்வேன்னு இருக்கா இல்லை செய்தேன்னு இருக்கா? அதை 9 to 16 வரைக்கும் பொறுமையாக வாசிக்கலாம். ஆனால் இப்போ வேண்டாம். அதில் 11 எடுத்து வாசிங்களேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். அப்போ வழிகள், கர்த்தர் வழிகள் ஆக்குவார் அப்படின்னு இருக்கா, வழிகள் ஆக்குவேன் அப்படின்னு இருக்கா? நேற்று தினத்தில் நான் சொன்னதுதான், நம்மை கொண்டுதான் நம் காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க வல்லவரார். நம்மளை பயன்படுத்துவார். முடங்கி கிடக்கிற நம்மை, பயந்து கிடக்கிற நம்மை, வேதனையில் ஓடி ஒளிகிற நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எப்படி 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 அப்படின்னா, அவராலே அப்படி ஆகும் என்று சொல்லும்படியாய் அந்த எப்படி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ரொம்ப கரெக்டான கால்குலேஷன் பண்ண, அவரை மாதிரி கால்குலேட் பண்ணுறது யாரும் இல்லை. ஒரு நிமிஷம் டிலேடாகவும் வரமாட்டார், ஒரு நிமிஷம் முன்னாடி வரும். பர்ஃபெக்ட் டைமிங். அவர் எப்போ அற்புதத்தை செய்வார்னா, தேவ பிள்ளையே, நம் கைகளிலே ஒன்றும் இல்லை என்கிற நிலையும் நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் அந்த பெரிதான அற்புதம் நடக்கும். அதை விட வேற எதுவுமே இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நான் கையில் எதுவுமே இல்லைன்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு ரட்சணிய நாள். சுயபலத்தின் மேலே சாரும் பொழுது, சுயபலத்தின் மேலே ஓடும் பொழுது ரட்சணிய நாள் நமக்கு கிடைக்காது. ஐயா, நான் ஒன்றுமே இல்லை சுவாமி, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கரத்தை கொண்டு நமக்கு ஒரு நாளை முன்குறித்து அந்த நாளிலே நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அல்லேலூயா. என்னை மறந்துட்டாருன்னு சொல்ற தேவ பிள்ளையே, அவர் எங்க உன்னை வச்சிருக்கிறாரா? சொல்லுங்களேன், எங்க வச்சிருக்காரு? இந்த உள்ளங்கையில இருந்தது அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு உங்க கையில உள்ளங்கையில ஒன்று கொடுத்துட்டோங்க. இந்த உள்ளங்கையில் ஒன்று கொடுத்துட்டா ஏனோ தானோன்னு நடப்பீங்களா, ஜாக்கிரதையாக நடப்பீங்களா? அது இரும்பாகட்டும், பணமாகட்டும், எண்ணெயாகட்டும், தண்ணி ஆகட்டும், சாப்பிட்ற பொருள் என்ன வேணாலும் ஆகட்டும், இந்த உள்ளங்கைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த உள்ளங்கையில் வெயிட்டான பொருளை எடுத்து வச்சுக்கிங்களேன், ஒரு பாத்திரத்தை கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு முன்னாடி எடுத்து நடந்து ஒரு அடி எடுத்து பாருங்க, இப்படி கை வீசி நடக்க மாட்டீங்க, இப்படி நடக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி நடக்கிற பிள்ளையா இருப்போம். நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த உள்ளங்கையில் ஒரு பொருள் வச்சுட்டு இப்படி தான் நடப்போம். ஏன் தெரியுமா? அது அந்த அளவுக்கு கனத்துக்குரியதாக இருக்கிறதுனால தான், அந்த அளவுக்கு மதிப்புக்குரியதாக இருக்கிறதுனால தான், அந்த அளவுக்கு அது தேவைப்படுகிறதுனால தான் அந்த பாதுகாப்பு உள்ளங்கையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி தூக்கிட்டு போனோன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும்? இஷ்டத்துக்கும் போய் இப்படி ஒரு இடி, அப்படி ஒரு இடி, 2 பேர் பிடிச்சிட்டு போனால் இப்படி ஒரு இடி, அப்படி ஒரு இடி. ஆனால் அதுவே ஒன்று கூடி உள்ளங்கையில் வைக்கும் பொழுது அந்த உள்ளங்கை என்ன பண்ணோன்னா, இப்படி பாதுகாப்பாய் உங்களை அறியாமையே இப்படி நிமிர்ந்த நாம இப்படி ஆயிடுவோங்க, இப்படி ஆயிடுவோம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லார்னா, நீ என்ன, நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லலாம். சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொல்லலாம். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உம்மை மறப்பதில்லை. அப்போ சொல்றார் ஆண்டவர், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்
இருக்கிறது. உன்னை நான் என் உள்ளங்கையில வச்சிருக்கேன். அப்ப ஆண்டவர் உள்ளங்கையில நம்மளை வச்சிருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு தருவாருங்க. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைய, பார்த்துக்க யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், பரவாயில்ல, ஆனால் என்னை பாதுகாக்க ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்னை உள்ளங்கையில வரைந்த. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்களை உள்ளங்கையில வச்சு கை பிடிச்சி சொல்லுங்க. அங்க பாருங்க, அந்த உள்ளங்கையை பிடிக்கும் போதே ஒரு புதிய பலன் உண்டாகும். ஒரு எதுக்கு கை கொடுக்குறாங்க? அது ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான். அப்போ நம்மளை உள்ளங்கையில் வச்சு, நான் ஏசப்பா உள்ளங்கையில் வச்சிருக்கேன், என்னை பாதுகாக்கிறதோ என்னை பாதுகாக்காமல் இருக்கிறதோ அவருடைய காரியம்தான். அதே மாதிரி இன்னொரு காரியம் சொல்ல, உள்ளங்கையில் வச்சிருக்கிறத யாராலையும் கணிக்க முடியாது, எவராலையும் கணிக்க முடியாது. இப்போ நான் என் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டேன், இப்படி எடுக்கிறேன், என்ன இருக்கு சொல்லுங்கன்னு உங்களை கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உள்ளங்கைக்குள்ளாக வைத்து மறைத்து வைத்துக்கிற காரியத்தை மனிதனால் கண்டுபிடிக்க இயலாது. அதே உள்ளங்கையில் இருக்கிற காரியத்தை மனிதனால் தட்டி பறிக்க இயலாது. ஏனென்றால் அது என் கையிலே இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு அந்த உள்ளங்கைக்கு ஒரு பவர் இருக்குது. அப்படின்னா நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம்ல, கைக்குள்ள ஒன்று வச்சுருப்போம், ஒருத்தரையாக கையை நீட்டி இந்த கையை விலக்கி எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி வச்சுப்போம் நம்ம கைகளை, அது விளக்குறது ரொம்ப கஷ்டம். அதே போல் உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையில் வைத்திருக்கிறபடினால எந்த பாவங்களோ எந்த அக்கிரமங்களோ எந்த வியாதியோ எந்த நாச மோசங்களோ அவர் கையிலிருந்து நம்மளை பறிக்க முடியாதுங்க. கைவிடப்பட்டவன் என்ற நிலையில இன்று நீங்கள் இருப்பீர்களே என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை நான் என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதாங்க பெரிய உதவி. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு எதுலலாம் உதவி செய்ய வல்லவராட்னா அவர் நம்மை பூரண விடுதலை கொடுத்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பூரண விடுதலை. அந்த பூரண விடுதலை வரும்பொழுது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களா. அல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 9:24, அவிசுவாசம் நீங்கும்படியாய் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 9:24. அல்லேலூயா. அது மேல் பகுதிகளில் பார்க்கும்போது தன் மகனுக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்று அவர் வந்திருப்பார். அல்லேலூயா. அவர் தன் மகனுக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்று அவர் வந்திருப்பார். அப்போ ஆண்டவர் அங்கே சுகத்தை கொடுக்காம என்ன பார்க்குறாருன்னா அந்த தகப்பனை நோக்கி பார்க்கிறார். அப்போ அங்கே ஆண்டவர் அப்படி அந்த தகப்பனை பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறாருன்னா, உதவி செய்யணும்ன்ட்டு உதவி பெற்றுக்கொள்ளணும்னு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் என்ன அங்கே பார்க்கிறாருன்னா அந்த தகப்பனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை பார்க்கிறார். 2 விஷயம் அங்கே ஆண்டவர் செய்கிறார். ஒன்று, அந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இன்னொன்று, அந்த தகப்பனுக்கு அவிசுவாசத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் உதவி செய்யணும்னு நினைக்கிறார். ஆனாலும் அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நம் அவிசுவாசம் தடையாக இருக்கிறது. அவிசுவாசம் தடையாக இருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் நம்ம நிற்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர். அப்போ இன்னைக்கு அந்த தகப்பனுடைய அவிசுவாசம் நீங்கும் பொழுது அந்த மகன் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அவிசுவாசம் இருக்குன்னா உதவி வராது. கண்மூடித்தனமான காதல் வைக்கணும் ஆண்டவர் மேலே, கண்மூடித்தனமான அன்பு கர்த்தர் மேலே வைக்கணும். இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம்ல, இதெல்லாம் இந்த நாற்காலி எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. எதுக்கு இவ்வளோ? ஆனால் ரொம்ப சீப்பாக வந்துருக்கு. வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சகோதரன் சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு செயல்பட்டாச்சு.
ஆனால் அது நேற்று இந்த ஆலய பிரதிஷ்டையில் நம்ம அதை போடும் பொழுது பார்த்தா எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. அப்போ இன்னைக்கு கடினமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாய் அவிசுவாசியாய் இருக்கிற நமக்கு பூரண விடுதலையை கொடுத்து அவிசுவாசம் விசுவாசமாய் மாறும்படியாய். ஆவை தூக்கிட்டீங்கன்னா வி வந்துடும். விசுவாசம் தான் இருக்கணும். வீக்கு முன்னாடி வரவே கூடாது. அல்லேலூயா. நான் கர்த்தரை விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டு இருதயத்தில் கைகளை வைத்து சொல்லுங்க. நான் கர்த்தரை விசுவாசிப்பேன், கர்த்தரை மட்டுமே விசுவாசிப்பேன். ஆண்டவரே, இதை நீர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறீர். இதோ எங்கள் அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படியா நாங்கள் விசுவாசிக்க, நாங்கள் விசுவாசிகளாய் இருந்த போதிலும் அவிசுவாசிகளாய் மாறினதற்கு காரணம் எங்கள் சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விடுவித்து பூரண விடுதலை கொடுத்து எங்களை விசுவாசிகளாய் வையுங்கப்பா. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும் வேதம் சொல்லுது. உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்து அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து போயிடும். அப்போ ஆண்டவர் பெரியவருங்க, விசுவாசிங்க, தேவனுடைய மகிமை. அப்போ முதலாவது ஆண்டவர் சங்கீதத்தின் புத்தகம் 22:4 எடுத்து வாசிங்க. நம்பிக்கையினால் நமக்கு பூரண விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 22:4. நம்பினவர்களை அவர் விடுவித்தீர். அப்போ பூரண விடுதலை எங்க ஒரு தேவ பிள்ளைக்கு வரும்? எப்போ உதவி வரும் ஆண்டவர்கிட்ட இருந்து? முதலாவது அவிசுவாசம் நீங்கும் பொழுது, ரெண்டாவது நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கும் பொழுது. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? இல்லை. அநேக வேளையில இல்லை. என்னை சாட்சி சொன்னால் நான் நிச்சயம் சொல்வேன், நிறைய சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன 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 விஷயங்கள். ஆலயத்துக்குன்னு ஒரு புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், கடிகாரம் வாங்கணும்னு 2 நாளாக யோசித்தோம். கடைக்கு கூட போகணுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் நேற்று கூட அந்த பக்கம் தான் இருந்தோம். ஆனால் சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் நேற்றைய வேலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். அங்கிள் கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்தார். நான் வாங்கினோன்னே இது வாழ்க்கலாக்குன்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினபடி நல்லா எடுத்து மாட்டுங்க, மாட்டிடலாமான்னு கேட்டேன். அப்படின்னார். பாருங்களேன், நம்ம வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கார். அதில் எனக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? இது எப்போ நடப்பனா முழுசாக அவரை நம்பும்போது தான். திரும்ப சொல்கிறேன், முழுசாக நம்பும்போது. அவரை முழுசாக நம்பும் பொழுது தான் நமக்கு உதவி வரும். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால்னா 2 பக்கம் டைரக்ஷன் விரிஞ்சு கால் விரிஞ்சு உடைய தான் செய்யும். அவரை முழுவதுமாய் நம்பும் பொழுது பூரண விடுதலை நமக்கு வரும். அப்போது நம் முன்னோர்கள் நம்பினார்கள். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். என் அப்பா அம்மாவே இயேசுவை நம்பலை, நான் எப்படி இயேசுவை நம்ப? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நம் சந்ததிக்கு கர்த்தருடைய மகிமையும், நம் சந்ததிக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தையும், நம் சந்ததிக்கு கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தையும் சொல்லித்தரணும். அதை விட சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம் இருக்குது நம் சந்ததிக்கு, நம் ஜெனரேஷன். என்னென்னா, நாம் தவறு பண்ணினால் அவர் நியாயம் தீர்ப்பாரே, ஆனால் மரணம் தான் வரும்ன்ற பயத்தை பிள்ளைங்களுக்கு விதைக்கணும். பயத்தை பிள்ளைங்களுக்கு விதைக்கணும். அப்போ அது விதைக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன ஆகுனா கர்த்தருக்குள்ள, ஏன்னா அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது தான் உதவி வரும். அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது தான் அற்புதம் நடக்கும். அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது தான் எல்லாமே நடக்கும். அவருக்கு நான் பயப்படாமல் எல்லாமே செய்வேன், ஆனால் எனக்கு ஒரு ஆபத்து வந்துன்னா அவர் உதவி செய்யணும்னா எப்படி? செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் சுட்டி காட்டுகிற தேவன் அல்லவே அல்ல. நீ இதை பண்ணிட்டு நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் அல்லவே இல்லை. பரவாயில்ல, என் இடத்துல நீ வந்துட்டாயா, நான் உனக்கு பூர்ண விடுதலை தரேன். அப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என் முன்னோர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கையை நான் வைக்கிறேன். நம் பிள்ளைகள் சொல்லட்டும், என் தாய் தகப்பன் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்குதுன்னா அதுங்க விளையாடிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய ஒரு அசைவையும் அவர்கள் பாடமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விசுவாசம் இடுக்கமான வழியில் செல்லும் பொழுது முழங்கால் படிட்டு தேவனே எனக்கு உதவி செய்யும் ஐயான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு உதவி வரும். அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வரும்போது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, யாரையும் முறுமுறுக்க மாட்டாங்க, எங்கேயும் ஓட மாட்டாங்க. நேராக போயிட்டு ப்ரேயர் மேட்டை போட்டு முழங்கால் படிட்டு, ஐயரே
உம்மாலே எல்லாம் கூடுமப்பா ஆண்டவரே அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்வதற்கு அடித்தளத்தை நாம் வெட்டிட்டு போகிறவங்களா இருக்கு, அடையாளத்தை கொடுக்குற பிள்ளைகளா இருக்கு. ரெண்டாவது காரியம், அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 34:7 வாசிக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருக்கு பயப்படும் பொழுது தூதனை கொண்டு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் ஒரு உதவி தானே. இக்கட்டு வேளையில் நான் பயந்து நடங்குகிற வேளையில் மனிதர் நிமித்தம் நமக்கு உதவிகள் வரும், தேவன் நிமித்தம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த காரியம் ஒரு மனிதனால் ஆனதே கிடையாதுங்க. இது தேவனால் மனிதர்கள் துணை கொண்டு, தேவ நியமித்த மனிதர்கள் துணை கொண்டு இந்த காரியம் நடப்பிக்கப்பட்டது. இது தேர்ட் எக்ஸ்டென்ஷன். ஆனால் இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. ப்ரொவைடட் நாம் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். ப்ரொவைடட் நான் முதல்ல ஒழுங்காக இருக்கணும். அப்படி இருக்கும்போது 10, 5 போகும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு பெருசு. அவர் கொடுத்த இலக்கு தான், நம்மளா கொடுக்க முடியும். இந்த கூட அந்த மீன் வேஸ்டான கட்டையை கூட அந்த மீனாக மாற்றும் போது ஆண்டவர் கொடுத்த காரியம் இந்த வசனத்தான் கொடுத்தார். ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இட்டார் பாருங்க. டப்புன்னு போயிடும். யோனா மீன் யோனாவை கரையில் கக்கி விட்டது. ஆனால் நான் வேற யோசித்தேன், மீன்களை பிடித்த பேதுருவை இனி மனிதர்களை பிடிக்க உன்னை நான் பயன்படுத்தும், அதை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் இதை போடு அப்படின்னு. அப்போ தான் என்னென்னு எனக்கு விளக்குனார். என்னென்னா, ரட்சிப்பு அவராலே வந்தது. எப்போ யோனா சொல்கிறாரு, மீன் வயிற்றுக்குள்ளே போய் இருளில் 3 நாள் இருக்கும்பொழுது தன்னை நான் ஒன்றுமே இல்லைன்னு ஒடுக்குனதுக்கப்புறம் என்னை விடுதலை கொடுக்கறது யாராக இருக்கும்? உதவி செய்ய அவரால் மட்டும்தான் வரும். அதை 9 சொல்லும் பொழுது 10 ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துடுது? மீன் கக்கி போட்டது. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற வேலையை நீ ஒழுங்காக செஞ்சிட்டேன்னா அது கிருபையில் போகிற காலம். நான் சொல்கிற வேலையை நீ செய்யலை அப்படின்னா இருளுக்குள்ளே போய் நீ உட்காரணும், அப்புறம் நீ கதறணும், அப்புறம் நான் கட்டளையிடணும், அந்த இருளிலிருந்து வெளிச்சம் வந்துடும். இதை விசுவாச பிள்ளைகளுக்கும் உனக்கும் இது கட்டளையாக இருக்கட்டும். அப்போது விடுவிக்க கட்டளை வேணும். லாசருவே வெளியே வா, கட்டளை. மரித்த லாசரு, இருளில் இருந்த லாசருவை வெளியே வா, அப்பாலே போ சாத்தானே, கட்டளை கட்டளை கட்டளை. உன் விசுவாசம் பெரியது, கிருபை. புரியுதுங்களா? அவள் விசுவாசத்துக்கு நிமித்தம் அவள் ஸ்திரீ, அவள் மகள் சுஸ்தமானார். அவர் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரமே அவள் மகள், அவள் உதிர போக்கு நின்று போனது. அல்லேலூயா. அப்ப கிருபை எப்படி இருக்கு, கட்டளை எப்படி இருக்கு இல்லை? ஆனா ரெண்டும் விடுறது யாரு? அவர் தான். ஆனா ஆண்டவர் உணர்த்தின காரியம், நீ கிருபையில நிலைச்சு நிக்கணும்னா நான் சொல்லுகிறபடி நீங்க எல்லாரும் நடந்துட்டீங்கன்னா, உன் விசுவாசம் பெரியது மகளே, இதோ நீ சுகமானாய். உன் விசுவாசம் பெரியது மகனே, இதோ நீ விடுதலையானாய். அவ்வளவுதான். கட்டளை வருது, லாசருவே வெளியே வா. அதிரும் போது நமக்கே பயம் வந்துடும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவராயிருக்கிறார். அப்போ ஒரு ஆண்டவரோட பிள்ளைக்கு கட்டளையும் வேணும், கிருபையும் வேணும். 2 உதவியும் கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு வரணும். காற்றும் கடலும் கொந்தளித்த போது காற்றே இறையாதே அப்படின்லாம் அவர் அமைதியாலாம் கிருபையாலாம் சொல்ல, அதட்டினார். அப்போ நம்ம வாழ்க்கையில கொந்தளிக்கும் பொழுது ஏன் அதை அதட்டினாருன்னா, அவர்கள் மீது அவர் கிருபை வைத்து அன்பு வைத்தபடினால நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை அவர் கட்டளையிடும் பொழுது அது நம்ம விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த கிருபையில நிலைச்சு நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்க தேவ பிள்ளைங்களை, விசுவாசிங்க விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்மால் காண முடியும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 118:13 லாஸ்ட்டாக வாசிச்சிடலாம். நான் விழும்படி கர்த்தரோ. அப்போ இன்னைக்கு நம்ம கீழே விழுந்து கிடக்கிறோம். யாரு தள்ளனா? நம்ம கீழே விழுந்து கிடக்கிறதுக்கு யாரு காரணம்? நம்ம தான். நாம தான் வேற யாரும் இல்லை.
உங்களை வந்து யாருன்னா தள்ளுறா மேரி சிஸ்டர் தள்ளாமல் வச்சிங்களா, ஒன்று விடுவீங்களா விட மாட்டீங்களா? தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, மனுஷன் கீழே தள்ளினாலும் நம்மை தூக்குவதற்கு யார் வருவார்னா கர்த்தர் வருவார். நாதியற்றவர்களாக கர்த்தர் விடவே மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஒன்றுமே இல்லை, நான் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணி எல்லாம் ரைட்டுங்க, பண்ணிட்டேன் அதுலேயே நினச்சிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் கீழே போகிறதுக்கு சமம். ஏன்னா சத்ருவான்னு உங்களை கீழே வலிக்க தான் பார்ப்பான். எனக்கு அதுதான் அவனுக்கு தேவை. ஆனால் எனக்கு உதவி செய்ய வல்லவர் ஒரு இருக்கிறார், எனக்கு கட்டளையிட வல்லவர் ஒரு இருக்கிறார், என் மீது கிருபை வைத்த வல்லவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய என் கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லும்போது அவரிடத்துல கிருபை வந்து அந்த கிருபை அன்பாய் மாறி நமக்கு ஒரு கட்டளை, என் பிள்ளையை நீ நெருங்காதபடிக்கு நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தூதர்களை கொண்டு நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு சொல்கிறேன். நொடிந்து போன வியாபாரங்கள் இங்கே துளிர்க்கோங்க. கிளைகள் உருவாகும். கிளைகள் அவர் சொன்னதான் கிளைகள் உருவாகும். அந்த கிளைகள் உருவாகும் பொழுது நாம் சொல்லுவோம், இது எங்களால் ஒன்றுமே இல்லைங்க. 10 வியாபாரம் பண்ணோம், ஃபெயிலியர். 11வது வியாபாரம் பண்ண வச்சாரு. இன்னைக்கு கட்டத்தனையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா, நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. அவிசுவாசம் நீங்கும்படியே உதவி செய்யுங்க. உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களை விட்டு நாங்கள் மீறுதலான காரியங்கள் பண்ணியிருக்கோம், அதிலிருந்து விடுதலை அடைய உதவி செய்யுங்க. எங்களுக்கு இந்த நாளில் பூர்ண விடுதலை கொடுத்து நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சீக்கிரத்தில் ஆண்டவரே, நாங்கள் அல்ல நீரே அந்த இந்தி சர்வீஸை நடத்தி தர போகிற பெரிதான கிருபைக்காய் நன்றி. இந்த எக்ஸ்டென்ஷனுக்காய் நன்றி ஆண்டவரே. நீ செய்த பெரிதான கிருபைக்காய் நன்றி. இதற்காய் கொடுத்த, இதற்காய் செபித்த, இதற்காய் நின்ற, இதற்காய் பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே நினைவுக்குகிறோம். இம்மட்டும் நடத்தின வினேஸ் இதோ இந்த நாளிலுமாய் கூட தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் பாதையில் என்னை வழி நடத்தின ஆவிக்குரிய அண்ணா, தகப்பன், அம்மா எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரா, நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவன் ஆண்டவரே உம்மிடத்திலே தன்னை தாழ்த்தும் பொழுது அவனை நீர் கண்ணோக்கி பார்த்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்து சகாயம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.